ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மணி. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அமிலம் மற்றும் காரங்கள் அப்படிங்கிற டைட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 3 வீடியோ நம்ம போட போகிறோம். பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்படின்னா தான் நம்ம சொல்கிறது புரியும். இப்போ பார்த்திங்கன்னா அமிலங்களின் பயன்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அமிலங்கள்னால் என்ன, காரங்கள்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதை எப்படி பிரிச்சுருக்கோம், அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன், அமிலங்களின் பயன்கள். அமிலங்களின் பயன்கள் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அமிலங்களை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி லேபு, வேதியியல் ஆய்வு கூடங்களில் பயன்படுத்துகிறாங்க அமிலங்களை. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம், இந்த அமிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேதியியல் ஆய்வு கூடங்களில் எல்லா அமிலத்திலுமே ஆய்வு கூடங்களில் தான் வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அமிலங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆசிட் தான், அமிலங்கள் தான். சாய தொழிற்சாலை தனித்தனியாக கேட்கலாம். சாய தொழிற்சாலை, மருந்து தொழிற்சாலை, உர தொழிற்சாலை, வெடிபொருள் தொழிற்சாலை, சென்ட்டு வாசனை திரவிய தொழிற்சாலை, இங்கெல்லாம் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அமிலங்கள் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, பெட்ரோலியம் இருக்குல்ல, பெட்ரோலை சுத்திகரிக்க பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா ஆசிட் தான் பயன்படுத்துகிறாங்க. பெட்ரோலை சுத்திகரிக்க, இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விட்டமின் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. சமையல் சோடா தயாரிக்க, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமிலங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. ஜென்ரலாக நீங்கள் இதில் ஒரு கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. கொஸ்டின் கேட்கலாம், எந்தெந்த தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு அடுத்து தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று பார்க்க போகிறோம். இதான் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, கந்தக அமிலம், அமிலங்களின் அரசன், வேதிப்பொருட்களின் அரசன் அப்படிங்கிறலாம் சொல்லுவோம்ல, H2SO4 அப்படிங்கிற சொல்கிறோம்ல, அதான் பார்த்திங்கன்னா கந்தக அமிலம். அது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா கார் மின்கலன்களில். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டாங்க. கார் மின்கலன்களில் பயன்படுத்தப்படும் அமிலம் எது அப்படின்னா கந்தக அமிலம். அதுக்கு அடுத்து நைட்ரிக் அமிலம், இதுவும் கேட்டிருக்காங்க. விவசாயம் உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா நைட்ரிக் அமிலம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். HCl பார்த்திங்கன்னா எதுனா வயிற்றில் உருவாகிற அமிலம் எது அப்படின்னா, வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் எதுனா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா கழிவறையை தூய்மைப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. சரியா, ஓகே. கழிவறையை தூய்மைப்படுத்த என்ன அமிலம்? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து சோடியம் பென்சோயேட் உணவை பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதை அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமிலம்னா காரம்னா என்ன, அதோட டைப்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி இந்த அமிலத்தோட பயன்கள் தான் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்கு அடுத்து கார்பானிக் அமிலம், இதுவும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். கார்பானிக் அமிலம் அதாவது குளிர்பானம் மற்றும் உணவுகளோட சுவையை கூட்டுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் பார்த்திங்கன்னா எதுனா கார்பானிக் அமிலம். கார் மின்கலன்களில் கந்தக அமிலம், கார்பானிக் அமிலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள். டார்டாரிக் அமிலம் அப்படிங்கிறது ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம அமிலம் காரம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதோட டைப்ஸு, அது பார்த்திங்கன்னா யார் லீவிஸு, ப்ரௌஸ்ட்டு, இவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க. அர்ஹீனியஸ் கூற்று இதெல்லாம் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா லேபில், கெமிஸ்ட்ரி லேபில் பயன்படுத்துவாங்கள்ல. இப்போ பார்த்திங்கன்னா நிறங்காட்டிகள், இந்த நிறங்காட்டிகள் பார்த்திங்கன்னா ஓரலாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சும்மா ரீட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்க வேண்டியது ஒன்று புக்கில் அமிலங்கள் பார்த்திங்கன்னா என்ன அமிலங்கள் இருக்குது, பழங்களில், கத்திரிக்காய், பாலில், தேநீரில், அந்த இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. ஒரு டைம் ரீட் பண்ணிங்க. அது எல்லாத்துக்கும் தெரியுன்றதுனால அந்த இதை நம்ம விட்டுட்டு போகிறோம். மற்றபடி இதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிக்க வேண்டிய டைட்டில். இப்போ நிறங்காட்டி, இப்போ நீல லிட்மஸ் தாளை அமிலத்தில் பார்க்கும்போது நம்ம என்ன நிறமாக இருக்குது, இதே பார்த்திங்கன்னா காரத்தில் அது என்ன நிறமாக இருக்குது, லிட்மஸ் தாள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் தான் அந்த லிட்மஸ் தாளை விட்டு யூஸ் பண்ணுவாங்க.
அது நிறம் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது. பினாப்தலீனோட சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன நிறமாக மாறுதுன்னா நிறமற்றவை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தில் நிறமற்றவை, காரத்தில் இளஞ்சிவப்பு. நமக்கு வந்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பினாப்தலின், பீட்ரூட் சாறு, மெத்தில் ஆரஞ்சு இது 3 தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. மஞ்சள் தூளும் சிவப்பு முட்டைக்கோசு சாறும் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா வந்து மெமரி பண்ணணும் அப்படின்னா பினாப்தலின், பீட்ரூட் சாறு, மெத்தில் ஆரஞ்சு இந்த 3 மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம புக்கில் இருக்கிறது இது மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா வந்து காரம். காரம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? OH ஹைட்ராக்சைடு அயனி. OH அயனியை வந்து தந்துச்சுன்னா நீரில் கரையும் போது அது காரம் அப்படின்னு பார்த்துருக்கோம். காரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சுவை? கசப்பு சுவையுடையது. இது முக்கியமான ஒன்று. அமிலம் புளிப்பு சுவையுடையது. 2க்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வந்து மின்சாரத்தை கடத்தும் தன்மை கொண்டது எது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2மே மின்சாரத்தை கடத்தும். ஆனால் சிறந்த மின்கடத்தி எது அப்படின்னா காரம் தான். சிறந்த மின்கடத்தி காரம். அமிலமும் மின்சாரத்தை கடத்தும். காரம் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேபிளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்தெந்த அமிலம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணுன்னா சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் எடுத்து போடுறேன். இல்லை அதெல்லாம் சிம்பிள் தான் சார், பேசிக் தான் எங்களுக்கு தெரியும்னா ஓகே. அமிலம் மற்றும் காரம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து முடிஞ்சிருச்சு. உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா தனி டைட்டிலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணி வச்சு படிங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இல்லை, எந்த புக்லேயுமே வந்து இருக்காது. நீங்கள் வந்து புது புக்கில் படிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 9th 10th இந்த 2 புக்கிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அமிலம் காரங்கள் இருக்குது. புது புக்கில், ஓல்டு புக்லேயும் இருக்குது. 11th 12thலாம் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. குரூப் 2க்கே சரி 11th 12thல அதிக பாயிண்ட்ஸ் இல்லை. 9th 10th தான் நமக்கு அதிக பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை மட்டும் படிச்சுக்கோங்க. படிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஓவராலாக வந்து எல்லா கொஷினுமே எடுத்து கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவை அப்படின்னு ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை போய் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புக்களோட சந்திப்போம்.